பாலை கொடுத்துட்டோன்னே வந்து வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக சந்தேகம் வருது. கண்டிப்பாக இந்த பாலில் ஏதோ இருக்குது, இல்லைன்னா இதுக்காக வந்து அன்பு கொடுத்து அனுப்பணும், அதனால் இந்த பாலை நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன வெண்ணிலா யோசிச்சுட்டே இருக்க, பாலை குடிக்க சொன்னால் ஏன் குடிக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல எனக்கு பாலெல்லாம் அந்த அளவுலாம் பிடிக்காது, பத்தாது நீ இப்போ எனக்கு குடிக்கிற மூடும் கிடையாது, சரி அப்போ இந்த பாலை என்ன பண்ணுறது, உன் வீட்டுக்காரர் தான் ஆசை ஆசையாக போட்டான்னு சொன்னேன், அப்போ அவருக்காக நீயே குடிச்சிடு அப்படின்றாங்க. அது கேட்டு நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டேன் வெண்ணிலா, அதெல்லாம் தெரியாது, ஏன் இந்த ஃப்ரெண்டுக்காக குடிக்க மாட்டியா, ப்ளீஸ் நீ ஒரு வேளை இந்த பாலை கீழே ஊற்றினாலும் சரி, இல்லை இந்த பாலை எடுத்து திருப்பி கொடுத்தாலும் சரி, உன் வீட்டுக்கார மனசு தான் கஷ்டப்படும், அப்புறம் உன் இஷ்டம் கண்மணி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அவர் மனசு கஷ்டப்படுமே நீ குடிக்கலனா, சரி ஓகே இந்த பாலை நீயே குடிச்சுதா சொல்லிட்டு நானே குடிக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே குடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து பாலை குடிச்சிட்ருப்பா, எப்படியும் இப்போ தெரியும்ல அவள் பண்ண வேலை அவளுக்கே வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கண்மணியை அவங்க ரூமுக்கு விட்டுட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து வராரு அன்பு வந்து வந்தோடனே வந்து கண்மணி வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. சரி உன் ரூம் கரெக்டாக தான் இருக்குது, ஒரு ரூமில் போய் படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ அப்படியா நான் கவனிக்கலை, அப்போது என் ரூமில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெளில வந்து சரி கண்மணி நீ இங்கே இரு, நான் கிளம்பிடுறேன், ஏன்னா ரூமுக்கு போகணும் நான், ஏன்னா ரூமில் வந்து கரெக்டாக இருக்கும்ல, ஏசி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னா, அப்படியே அடி சரிடி அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு கண்மணியும் அன்பையும் அங்கேருந்து கிளம்புறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து கண்மணி வந்து அப்படியே மயக்கமாக இருக்காங்க, ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அன்பு யோசிக்கிறாரு, என்ன கண்மணி என்ன ஆச்சு அப்படின்னோடனே அன்போட அப்படியே தோளில் சாயிறாங்க. என்ன ஆச்சு கண்மணி அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மனசில் அவ்வளோ ஆசை இருக்குது உங்கள் மேலே, ஆனால் அது எல்லாம் சொல்லவே முடியலங்க, அதனால் இப்போ சொல்லட்டுமா அப்படின்றாங்க. சொல்லு கண்மணி அப்படின்னோடனே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் ரொம்ப அழகானவர், நீங்கள் ரொம்ப அன்பானவர், உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது, உங்களை நான் அவ்வளோ நேசிக்கிறேங்க, உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே தூங்கியே போயிடுறாங்க. கண்மணின்றாரு, தூங்கி போகிறாங்க. என்ன இவ இப்படி தூங்கி போகிறா, ஒரு வேளை பாலை இவ குடிச்சிட்டாளா, அச்சுச்சோ கண்மணி பாலை நீ தான் குடிச்சியா அப்படி கேட்குறா. ஆமாம் என் புருஷன் கொடுத்த பாலை நான் தான் குடித்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க. அப்படியே வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அப்படியே கண்மணி போற்றி விட்டுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னு கரெக்டாக நிற்கிறாங்க. வெளிலாம் பார்த்து செம டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட வேலை இல்லை உங்களோட வேலை தான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் தானே பாலில் வந்து இந்த மாதிரி வந்து தவறான பொருளை கலந்தீங்க, அதனால தான் வந்து அவள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டா, எனக்கு வச்ச ஸ்கெட்சில் அவள் மாட்டிக்கிட்டா கரெக்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஒன்று அப்படின்றாங்க. என்ன அன்பு நான் செஞ்ச விஷயத்த கண்டுபிடிச்சிட்டிங்க போல் இருக்கே. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன், நீ பண்ண அட்டகாசுக்கு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு அசிங்கமாக இல்லை எப்படிலாம் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் பதிலுக்கு பதில் பண்ணணும்னு பண்ணேன், ஆனால் நீ உஷாரான ஆளாச்சு, அதான் கண்மணிக்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு. ஆமாம் இப்போ எனக்கு நிம்மதியாக நான் போய் தூங்குவேன் என் ரூமில் எனக்கு தூக்கமே வரல, ஏன் தெரியுமா, ஏன்னா கண்மணியும் நீங்களும் ஒரே ரூமில் இருக்கீங்கல்ல, அதை என்னால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அதனால தான் நான் என் ரூமில் வந்து ஏசி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு வந்தேன். கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி என் ரூமில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்டாக வந்து பாலை கொடுத்தீங்க, பார்த்தீங்கல்ல கண்மணி நிம்மதியாக தூங்குறா, இப்போ நானும் நிம்மதியாக தூங்க போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனைச்சு, நீ எல்லாம் ஒரு கேவலமான ஆள், உன்னை மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா இப்படிலாம் பண்ணுறதுக்கு, எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை, ஏன்னா கண்மணி நீங்கள் சேரக்கூடாதுன்றது வந்து என்னோடய விஷயம் மட்டும் கிடையாது, இது நடக்கவே கூடாது, ஏன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேன், யார் சொன்னது, கண்மணி இப்போ என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா, அவள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொன்னால், அதான் எனக்கே தெரியுமே, அதே மாதிரி தான் என் மனசு ஃபுல்லாக கண்மணி தான் இருக்கா, எக்காரனை கொண்டு எங்கள் 2 பேரும் பிரிக்கணும்னு நீ என்ன பிளான் போட்டாலும் சரி அது நடக்கவே நடக்காது, புரியுதா அப்படின்றவங்க அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன கண்மணி தூங்கினா நான் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்காதான், நான் ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து அன்பு அப்படின்னோடனே, நீ நினைக்கிற மாதிரி கேவலமானவன் நான் கிடையாது, நான் நினச்சா எப்படி வேணாலும் கண்மணி கூட இருக்கலாம், ஆனால் கண்மணி என் மேலே உயிரே வச்சுருக்கா, அதனால் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் இல்லைன்றதுக்கு காரணம் கண்மணியும் நானும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இணைவோம், அதுக்கான நேரம் கண்டிப்பாக வரும், ஆனால் அது வரைக்கும் நீ பண்ணுற அட்டகாசில் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, கேவலமாக நீ நடந்துக்கிற, உன்னை பற்றி நான் கண்மணிக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீ கிடையாது கண்மணி தான், கண்மணி உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சா, அவள் நம்பிக்கையை கெடுக்கிற நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு தூ அப்படி சொல்லிட்டு